ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், சூப்பரான ஒரு கொத்தமல்லி புதினா சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு வரமிளகாய் 2, ஒரு பச்சை மிளகாய் ஒரு 4 எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் அதே ஆயிலில் கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன், உளுந்து 2 ஸ்பூன் நல்லா பொரிஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. இந்த ஆயிலில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபஸ்ட்டு புதினாவை போட்டுக்கலாங்க. புதினா போட்டு நல்லா வதக்கலாங்க. அதோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு பாருங்கள். புதினா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸாக புளியும் போட்டு வதக்கிட்டு நான் ஒரு கட்டு கொத்தமல்லி தழை எடுத்துருக்குங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிறேங்க. நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிவிட்டுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனால் போதுங்க. அவ்வளோதான். ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க. சூப்பரான ஒரு கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.